ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசன் வந்து எல்லாருமே உள்ள வந்தவங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தவங்க எல்லாருமே பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஏன்னா, அது வந்து ஒரு ரியலா இருந்தது. ஒரு மாரி கேமரா அட்டென்ஷன் இல்லாம இருந்தது. ஸோ நம்பளுக்குமே புதுசா இருந்தது. ஒவ்வொருத்தவங்க எப்படி இருப்பாங்கன்றது தெரிஞ்சது. ஸோ அந்த சீசன்ல வந்து டைட்டில் வின்னர் வந்து ஆரவ் வின் ஆனாரு. ஆனா, ஓவியா வந்து என்ன சொல்றது? ஓவியா ஆர்மி அப்படின்ற மாரியே ஒண்ணு ஃபார்ம் ஆச்சு. ஒரு வைரல் ஆச்சு. அது எதுனாலன்னா, ஓவியா வந்து ஃபுல்லா கன்டின்யூ பண்ணியிருந்தாங்கன்னா, ஓவியா தான் வின்னர். ஸோ அவங்க வந்து நடுவுலயே போயிட்டாங்க. அவங்களால சில ப்ரெஷர்ஸ், டிப்ரஷன் வந்து ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ அந்த ஒரு ரீசன் வந்து எதுக்கு இப்ப நான் சொன்னேன்னா, இப்போ ஜூலின்றவங்களுக்கு வந்து அவங்க டவுனா இருக்கும்போது ஓவியா ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனா ஜூலி என்ன பண்ணுவாங்கன்னா, மத்தவங்க கிட்ட ஓவியா வந்து இப்படி பண்றாங்கன்னு தப்பா சொல்லுவாங்க. ஸோ கேமரான்றது வந்து ஒரு விஷயம் பப்ளிக் தெரிஞ்சதுனால, யாரு எப்படி, யார் என்ன ஃபேஸ்ன்றத பயங்கரமா பப்ளிக் அனலைஸ் பண்ணி, ஓவியாக்கு ஒரு சப்போர்ட்டாவே நின்னு, கமல் சார் வந்து அந்த வீக்கெண்ட் வந்து வேற லெவல்ல வச்சு செஞ்சிருப்பாரு ஜூலிய. அ ஓவியாக்கு வந்து அவ்ளோ ஒரு அப்ளாஸ் கிடைச்சிருக்கும். ஸோ அப்படி பார்த்துட்டு வந்த பிக் பாஸ்.